உங்கள் மூளையை உங்களை அறியாமலேயே யாரோ உள்ளே வந்து என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். உங்கள் ஜாதி மூளையில் இருக்குதா, உண்மையிலேயும் உடம்புல இருக்குதா? எப்படி உள்ளே வந்தது? காலகாலமாக டெலிபதி பண்ணிக்கிறாங்க. நம்மலாம் மூலியார், நம்மலாம் நாய்க்கரு, நம்மலாம் செட்டியார், நம்மலாம் பறையர், நம்மலாம் கவுண்டரு, நம்மலாம் இருளர், அப்படி தானே சொல்லிக்கிறாங்களா இல்லையா? நம்மலாம் பிராமணர், அப்படி தானே? நம்மலாம் வடமா, நம்மலாம் தெம்மா சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம ஐயங்கார், ஒரே சட்டியில் பழுத்து போனது தான் சாப்பிட்ணும், வெளியே போய் ஆச்சாரத்தோடு இருக்கணும், வித்தியாசம் அமைச்சதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மூலையில் யாருன்னா பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் டெலிபதின்னு தனியாக உட்காந்து அழிய கடவுது அப்படிலாம்லாம் இல்லை. சாதாரணமாகவே எண்ணங்கள் என்ன பண்ணுது, நம்மளை தாக்குது. மன ஓட்டங்கள் இன்னொருத்தர் மேலே போய் மோதுது. மன ஓட்டத்தை புக்காக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டா அப்படி தானே? ஒரு ராமாயணத்தை ஒரு மகாபாரத்தை பற்றி நம்ம என்ன ஆகிறோம், அது உள்ள இருக்கிற எத்திக்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுது. நியாயங்களெல்லாம் எங்கேருந்து சொல்கிறான்? நம்ம தர்மம்னு எதை பேசுகிறோம்? யாரோ ஏதோ சொன்னதெல்லாம் பற்றி வச்சுக்கிறோம். அது மூடியில் போய் என்ன பண்ணுது? நம்ம கனவாவோ அல்லது நிஜமாவோ இந்த உலகத்துலேயே வாழ்ந்துங்கிறது எதை வச்சு தான்? அப்போ மொத்தம் நம்ம மூளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, மொத்தமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுக்குது. தூங்கும்போது கூட சும்மா இல்லாமல் கனவு வர வருது. அப்போ நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம்? இந்த டெலிபதி இதெல்லாம் ஆயினுக்குது. தற்கொலை ஏன்னா உனக்கே வரும், செத்துடலாம் போல தோணும். புரியுதா? யாரும் நினைக்கிறாங்க வாழ்க்கை ரொம்ப மோசமானது, வாழ்க்கையை வெற்றி பெற முடியாது, செத்துடலாம். ஏன் அது மாதிரி தோணுது அவனுக்கு? யாரும் நினைக்கிறாங்க நீ செத்துட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்போ என்ன ஆகும்? ஒரு குருக்கிட்ட ஏன் போகிறாங்கன்னா அவன் நல்லது நினைப்பான், நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பான். உனக்கே தெரியாது. சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கூட என்னை இவ்வளோ நேசிச்சதில்லை, நீ தான் என்னை இவ்வளோ நேசிக்கிற. என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற டைலாக் என்னடான்னா, என்னை நான் இவ்வளோ மதிக்கலை, ஆனால் நீ என்ன பண்ணுற என்ன? எனக்கு அது ஒரு ஆச்சரியமாகுதுன்னுவாங்க. புரியுதா? அதுவும் என்ன தான் டெலிவரி லிஸ்ட்டு தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைங்க. பித்தியார்லாம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். எல்லோரும் நல்லா இருக்குது சாத்தியமே இல்லை. அது ஈஸி. புரியுதா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன? அது ஈஸி, ரொம்ப ஈஸி. கடவுளே ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கும். 10வது படிக்கிற பசங்கள்லாம் பரீட்சையில் பாஸ் ஆகின ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மத போதகர். அவர் அப்படியே அழுவார். அவர் எப்படி இருக்காரு? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல நல்லா ஆகிட்டுங்க. நான் திருப்தி ஆகிட்டேன், நல்லா எனக்கு போதுமானது சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கிறேன்ட்டு போங்க ரோட்டில். உங்களை பார்த்து 4 பேர் நல்லா தான் இருப்பாங்க. ஏன் உங்கள்கிட்ட என்ன வராது? பொறாமல் வராது.